தமிழ்நாட்டில் முதல்ல கட்டப்பட்ட மிக நீளமான ஒரு இரும்பு பாலம் அப்படின்னா இந்த பாலம் தான். அது திருவள்ளத்தில் இருக்கும் பொன்னை நதிக்கரைக்கு மத்தியில் தான் இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கு. வேலூர் மாவட்டத்தையும் ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமாக இந்த பாலமானது அமைந்திருக்கு. சித்தூர் டு சென்னை ஹைவேஸோட NH40யோட முக்கியமான வழித்தடமாக இந்த பிரிட்ஜானது அமைந்திருக்கு. இந்தியாவின் முதல் ஜெனரல் கவர்னராக இருந்த ராஜாஜி என்கின்ற ராஜகோபாலாச்சாரியார் ஜெனரல் கவர்னராக இருந்தப்போ தான் இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கு. திருவள்ளத்தில் இருக்கும் பொன்னை நதிக்கு மத்தியில் தான் இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கு. சுமார் ஒரு 464 மீட்டர் நீளமும் 7.5 மீட்டர் அகலமும் கொண்டது தான் இந்த பாலம். முழுக்க பார்த்தீங்கன்னா எஃகுனாலும் இரும்புனாலுமே மட்டுமே இந்த பாலமானது கட்டப்பட்டு இருக்கு. இந்த பாலமானது கட்ட 15,000 கிலோ இரும்பையும் எஃகையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தை முழுக்க ரிவிட்டிங் முறையில் மட்டுமே இணைத்திருக்காங்க. 1935 இருந்து 1939 வரை சுமார் 4 ஆண்டுகளாக இந்த பாலமானது கட்டியிருக்காங்க. இதில் 1200க்கும் மேற்பட்டு இந்த பாலமானது கட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. ராஜாஜி பிரதமராக இருந்தப்போ தான் இந்த பாலமானது கட்டி முடிக்கப்பட்டு அவரால் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் அவரோட பேரே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு ராஜேந்திரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜானது 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்தாலும் இப்போவும் வரைக்கும் கனரக வாகனமானது இந்த பிரிட்ஜை கடந்து தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பிரிட்ஜும் தமிழ்நாட்டின் முதல் இரும்பு பிரிட்ஜுமான இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா டர்போ அண்ட் கோ அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் நிறுவனத்தால் நிறுவப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்ஜு இருக்குது. ஆனால் இந்த பிரிட்ஜு தான் தமிழ்நாட்டிலே முதல் கட்டப்பட்ட பிரிட்ஜ்.